அனைவருக்கும் வணக்கம். கேடிகே நேச்சுரல் ஃபுட் ஃபேமிலிஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தட்டைப்பயிறு குழம்பு. தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு எப்படி குழம்புக்குன்னு பார்ப்போம். இந்த தட்டைப்பயிறு வந்து ஒவ்வொரு நான் அப்படியே ஊற வச்சுட்டு, இது நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு, பார்த்தாலே தெரியும். வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எது வேகட்டும், ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ள மசாலா, தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். என்ன மசாலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகணும், ஆயில் விட்டுப்போம். ஆயில் சூடாகணும், வெங்காயம் போட்டுப்போம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை போட்டு சேர்த்துப்போம். வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துப்போம். பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி, இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்தை ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுது. இதோட ஒரு பீஸ் தேங்காய் சேர்த்துப்போம். இது மசாலா வச்சு அரைச்சி எடுத்து வந்துடுவோம், ஆறட்டும். விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா நம்ம பிஞ்சு கத்திரிக்காவா எடுத்துப்போம். இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வந்துடுவோம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுப்போம். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் கொஞ்சமா, கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு உப்பு, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கத்திரிக்காய் வதங்கட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சுக்கணும், நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்ப தட்டைப்பயிறு சேர்த்துப்போம். புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. வேற பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில், கடுகு, கடுகு பொரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது இப்போ சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். செம டேஸ்டா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.